ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டின்னருக்குமே செஞ்சிடலாம். ரொம்பவே குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் சிவப்பு அவல் இல்லைன்னா வெள்ளை அவல் ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் பருப்பு இல்லாட்டி உங்கள் கையில் என்ன பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலை மட்டும் கூட நீங்கள் சேர்த்து இது மாதிரி செய்யலாம். இல்லாட்டி ஏதாவது முந்திரி பருப்போ, பிஸ்தா பருப்போ, பாதாம் பருப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 இல்லைன்னா 2 அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கடாயில் சேர்த்து நல்லா வெறும் கடாயில் நல்லா ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு நல்லா ஆற வச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும். இல்லைன்னா அந்த கட்டி வந்ததுன்னா நல்லா வேகாது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சா கொஞ்சோண்டு ஹாட் வாட்டராக சேர்த்து, அதாவது நல்லா சுடுதண்ணியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆப்பிள் பியூரி சேர்த்துக்க போகிறோம். ஆப்பிள் நான் ஒரு ஹாஃப் ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த ஆப்பிள் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் பேஸ்ட்டு சேர்த்தோன்னே ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். அது அப்புறமே நம்ம இறக்கிடலாம். நான் ஏன் அந்த தோலோடு சேர்த்துருக்கேன்னா, தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நல்லா ஆப்பிளை ஹாட் வாட்டரில் நல்லா கழுவிடுங்க. அப்புறம் கழுவிட்டு நீங்கள் கட் பண்ணி அப்புறம் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஆப்பிள் தோலோடு சாப்பிட்டா தான் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இப்போ ஆப்பிள் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா 8 மாதம் குழந்தையிலேருந்து நீங்கள் 24 மாதம் வரைக்கும், அதாவது 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஒரு ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய, அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.